ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஐஐஎஸ்ஆர், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இது வந்து ஒரு காலேஜ். இந்த காலேஜுக்கு வந்து ஒரு 7 பிரான்ச்சஸ் இருக்கு. இந்த காலேஜ் வந்து கம்ப்ளீட்லி ஃபண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்கு, அது ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டீட்டெயில்ஸு, அப்புறம் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸு, டெக்னிக்கல் ஸ்கில்ஸு, அப்புறம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த டிகிரி ஹையர் ஸ்டடீஸ்லாம் என்னென்ன பண்ணலாம், அப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கார்த்திகேயன், இதுதான் என்னோட ஃபோன் நம்பர். உங்களுக்கு ஏதாச்சும் கரியர் கைடன்ஸு, கிளாரிஃபிகேஷன் வேணும், டவுட்ஸ் கிளியர் பண்ணணும், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஐஐஎஸ்சிஆர் அதில் வந்து உங்களுக்கு பிடெக் கிடையாது, காமர்ஸ் கிடையாது, ஆர்ட்ஸ் கிடையாது, எம்பிபிஎஸ் கிடையாது. திஸ் இஸ் ஃபுல்லி ஃபோக்கஸ்டு ஆன் பியூர் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் ஃபோக்கஸ். சயின்ஸை பற்றிக்கு படிக்கிறதுக்கு தான் இந்த காலேஜ். ஸோ இந்த காலேஜில் வந்து என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, கேம்பஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பிஎஸ் எம்எஸ் டியூவல் டிகிரி, அதாவது பிஎஸ் எம்எஸ் பேச்சுலர் அண்ட் மாஸ்டர்ஸ் ஆஃப் சயின்ஸ் ரெண்டுமே சேர்ந்து 5 இயர்ஸ் டிகிரி இருக்குது. அது இல்லாமல் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ் வந்து 4 இயர் டிகிரி இருக்குது. இது வந்து நம்ம இன்ஜினியரிங் மாதிரி 4 இயர்ஸு. இப்போ மற்ற காலேஜில் எல்லாம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படித்தோம்னா we will be doing for 3 years duration. பட் இங்கே வந்து பிஎஸ் டிகிரி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வந்து 4 இயர்ஸ் கோர்ஸு, டியூவல் டிகிரி வந்து பிஎஸ் எம்எஸ் கோர்ஸ் வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ், அது இன்டிகிரேட்டட் கோர்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இந்த யூஜி முடிச்சதுக்கப்புறம் அந்த டியூவல் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் யூ கேன் டூ ஃபார் பிஹெச்டி. அது ஆல்மோஸ்ட் 5-6 இயர்ஸ் ஆகும். இதுதான் வந்து மேஜராக அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸு. இதில் என்னென்ன கீ சப்ஜெக்ட்ஸ் வந்து பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், அப்புறம் எர்த் சயின்ஸ், இதெல்லாம் தான் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இந்த டிகிரி கொடுக்குற மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம். இப்போ இந்தியாவில் மொத்தமாக 7 கேம்பஸஸில் இந்த இருக்கு, 7 பிளேசஸில் இருக்குது இதோட பிரான்ச்சஸ்ஸு. பூனே, கல்கட்டா, மொஹாலி, போபால், திருவனந்தபுரம், அப்புறம் ஆந்திராவில் திருப்பதி, அடுத்து பெரம்பூர். இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நியர்பையில் இருக்கிறது ஆந்திரா பார்டரில் இருக்க திருப்பதி தான். ஸோ இந்த 1 காலேஜ் தான் நமக்கு நியர்பையில் இருக்குது. அது இல்லாமல் திருவனந்தபுரம், இந்த அதர் ஸ்டேட்டில் இருக்க காலேஜஸ்லையும் நம்ம ஜாயின் பண்ணலாம் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் இன் ஐஐஎஸ்சிஆர். ஸோ எலிஜிபிலிட்டி என்ன, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி குரூப் எடுத்துருக்கணும், இல்லைனா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இந்த ஒன்று மேக்ஸ் பயோ, இல்லை மேக்ஸ் கம்ப்யூட்டர், இல்லைனா பியூர் சயின்ஸ், இந்த 3 குரூப்பு எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எலிஜிபிள். இதில் நீங்கள் இந்த ஐஐஎஸ்இஆர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக எழுதி அது மூலயமா தான் அட்மிஷன் கிடைக்கும். ஐஐடி அப்படின்வாங்க, அது வந்து ஐஐஎஸ்இஆர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட் வந்து 3 ஹவர்ஸ் நடக்கும். மொத்தமாக 60 எம்சிக்யூ தான், ஃபுல்லாகவே எம்சிக்யூ பேட்டர்ன் தான். டோட்டலாக 240 கொஸ்டின்ஸ் இருக்கும். 240 மார்க்ஸ், 60 கொஸ்டின்ஸு 240 மார்க்ஸு. இதில் வந்து இந்த 240 மார்க்ஸுமே வந்து 60-60 பிரிஞ்சிருக்கும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு பிரிஞ்சிருக்கும். மேக்ஸ் இல்லாதவங்களுக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னு பிரிஞ்சிருக்கும். 60-60 கொஸ்டின்ஸாக பிரிஞ்சிருக்கும். டோட்டலாக 240 மார்க்ஸு. 240 மார்க்ஸில் 60-60 மார்க்ஸாக வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு பிரிஞ்சிருக்கும். டோட்டலாக 60 எம்சிக்யூ. 60 எம்சிக்யூ வந்து 15-15 பிரிஞ்சிருக்கும். ஸோ 15 கொஸ்டின்ஸுக்கு 60 மார்க்ஸ் அந்த மாதிரி. ஸோ டோட்டலாக 60 கொஸ்டின், 240 மார்க்ஸ். 15 கொஸ்டின்ஸு, அதில் 15 கொஸ்டின்ஸுக்கு வந்து 60 மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக இருக்கும். மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இதில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்கு ப்ளஸ்ஸு, தப்பாக ஆன்சர் பண்ணீங்கன்னா -1 மார்க்கு, ஆன்சரே பண்ணனா அதுக்கு 0 மார்க்கு. இதுதான் வந்து மார்க்கிங் ஸ்கீமு. இதில் நம்ம சொன்ன மாதிரி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்குது. இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வரும். இதுதான் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இதில் நீங்கள் மார்க் ஆகி இதோட ரேங்கிங்கில் வந்தால் தான் நீங்கள் ஐஐஎஸ்சிஆரில் ஜாயின் பண்ண முடியும். அதுக்கடுத்து ஸ்காலர்ஷிப்ஸு, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்னென்ன வேணும், ஹையர் ஸ்டடீஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஸ்காலர்ஷிப்பில் வந்து இன்ஸ்பயர் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து ஐஐஎஸ்சிஆர் பசங்களுக்கு தராங்க. மந்த்லி 5,000. அந்த இன்ஸ்பயர் ஸ்காலர்ஷிப்புக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, இனோவேஷன் இன் சயின்ஸ் பர்சியூ ஃபார் இன்ஸ்பயர்டு ரிசர்ச். இதுதான் வந்து இன்ஸ்பயர் ஸ்காலர்ஷிப்போட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு.
அதுல எல்லாருக்குமே கிடைக்குமா? ஐஏஎஸ்ஆர்ல படிக்கிற எல்லாருக்குமே இந்த 5,000 பெர் மந்த் கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. நீங்க வந்து லிஸ்ட் பண்ண அந்த பிஎஸ் இல்லை எம்எஸ் கோர்ஸ் படிக்கணும். அது இல்லாம நீங்க 12th டாப் 1% இருக்கணும். 12th டாப் 1% வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஜேஇ, டபிள்யூ, நீட்டு இதுலலாம் வந்து சப்போஸ் டாப் 10,000க்குள்ள இருந்தீங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்க அவைல் பண்ணலாம். ஒன்று உங்களோட டோட்டல் ஓவரால் 12th மார்க் வந்து நீங்க டாப் 1%க்குள்ள இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க ஜேடபிள்யூ நீட்ல வந்து ஃபர்ஸ்ட் 10,000 ரேங்க் உள்ள இருந்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்க எலிஜிபிள். அது இல்லாமல் உங்க ஏஜ் வந்து 17 to 22 இருக்கணும். அதுக்கப்புறம் ஒலிம்பியாடு மெடல்ஸ் இதெல்லாமே கன்சிடர் பண்றாங்க. ஃபுல் டைம்ல படிச்சிருக்கணும். பார்ட் டைமோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கோ ஸ்காலர்ஷிப் கிடையாது. ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் திங்கிங், ரிசர்ச் ஸ்கில்ஸு, லெபார்டரி ஸ்கில்ஸு, அப்புறம் சாஃப்ட்வேரில் பைத்தான், டேட்டா அனாலிசிஸ், சயின்டிஃபிக் ரைட்டிங் இது எல்லாமே நீங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் யூ ஷுட் டெவலப் யுவர் ஸ்கில்ஸ். புக்கை மட்டும் படித்து அதில் மார்க் வாங்குறது மட்டும் இப்போ எந்த கம்பெனியும் பார்க்கறது இல்லை. ஹவு யூ ஆர் சவுண்ட் இன் டெக்னிக்கலி, ஹவு யூ ஆர் சவுண்ட் இன் டெக்னிக்கல், அப்புறம் உங்களோட ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே புட் டுகெதர் தான் நீங்கள் கம்பெனியில் பிளேஸ் ஆகிறதுக்கும் ஒரு லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஏர்ன் பண்ணுறதுக்குமான மேஜர் இன்புட்ஸ் இதுதான். இதுதான் மேஜர் சப்போர்ட் சிஸ்டம். இது இருந்தால் தான் யூ கேன் சக்சீட் இன் யுவர் ஒர்க். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தி பிஜி ஹையர் ஸ்டடீஸ் ஆப்வியஸாக நீங்கள் பிஹெச்டி பண்ணலாம், ரிசர்ச்சஸ்ஸு, அப்புறம் போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் இது எல்லாமே இருக்கு. இல்லாமல் இந்த காலேஜஸ்ல நல்ல செமினார்ஸ் நிறைய இருக்கு, ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்றாங்க. இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து ஒரு இயர்லி இயர்ஸ்லேயே ஆரம்பிச்சிடறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து இன்டர்ன்ஷிப்ஸ், ஒர்க் ஷாப்பு, செமினார்ஸ் எல்லாமே கொண்டு போகிறாங்க. அதுவும் இல்லாமல் கம்பெனிஸோட மேஜர் கம்பெனிஸோட ரிலேட்டபிளாக வந்து அங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் இது எல்லாமே வந்து ரியலாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எப்பவுமே மூணாக பிரிப்போம் இல்லையா கரியர் ஆப்ஷன்ஸை, கவர்மெண்ட்டு, கார்ப்பரேட்டு, அப்புறம் ஸ்டார்ட் அப்ஸு. இதில் கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், இஸ்ரோ, டிஆர்டிஓ, டிஏஇ லேப்ஸு, சிஎஸ்ஐஆர் லேப்ஸு, அப்புறம் ஸ்டேட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்குது. இப்போ ஸ்டேட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த நாலுத்துலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த டிகிரி. அது இல்லாமல் கார்ப்பரேட் ஜாப்ல வந்து இந்த மெயினாக ஒரு 4 ஸ்ட்ரீம்ஸில் வந்து ஃபார்மா, பயோடெக்கு, டேட்டா சயின்ஸு அண்ட் ஏஐ ரிசர்ச் கம்பெனிஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஐஏஎஸ்ஆர்ல முடிச்சவங்க நிறைய பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க. அது எல்லாமே இந்த இந்த ஃபீல்டு எல்லாமே வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ ஃபார்மா பார்த்தீங்கன்னா 7 to 9% இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருக்குது. பயோடெக் வந்து 12 to 18%, டேட்டா சயின்ஸ் வந்து 25 to 35%, ஏஐ ரிசர்ச் வந்து 20 to 40%. இது எல்லாமே இயர் ஆன் இயர் நல்ல growth ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ கார்பரேட் ஜாப்ஸும் இந்த சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த டிகிரி. இது இல்லாமல் ஐ வாண்ட் டு பி ஆன் மை ஓன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஓன் ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்கலாம். டீப் டெக்கு, பயோடெக்கு, கிளைமேட் டெக்கு, இடி டெக் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்காக போட்டிருக்கேன். இது இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கு, ரிசர்ச் லெபார்டரி அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் டிகிரி வந்து உங்களோட சேலரி வந்து 8 to 15 lakhs per annum இதில் இந்த ரேஞ்சில் இருக்கும் பேஸ்ட் ஆன் யுவர் கம்பெனி. ஸோ இதில் வந்து க்ரோத் வந்து இந்தியா லெவலில் வந்து ஆர்என்டி, ஏஐ ட்ரிவன் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த டிகிரி கண்டிப்பாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்தியாலையும் அக்ராஸ் இந்தியாலையும் நல்லா இருக்கு அண்ட் குளோபல் லெவல்லையுமே நல்லா இருக்கு. இதுதான் கரியர் ஆப்ஷன் அண்ட் சேலரி ரேஞ்சு. ஸோ மார்க்கெட் டிமாண்டு ஃபியூச்சர் வித் ஏஐ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹை மார்க்கெட் டிமாண்டு போகுது. ட்ரக் டிஸ்கவரினா நத்திங் பட் நீங்கள் ட்ரக்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. மெடிசன்லாம் ட்ரக்னு சொல்லுவாங்க, புது புது மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் கிளைமேட் சயின்ஸு, ஏன்னா இப்போ கிளைமேட் வந்து நம்ம ஒரு 20 இயர்ஸ் பேக்ல இருந்த கிளைமேட், ஒவ்வொரு மாதமும் இருந்த கிளைமேட்டும் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. எந்த நேரம் வெயில் காலத்தில் மழை பெய்யுது, மழை காலத்தில் வெயில் அடிக்குது, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு, அதை அனலைசிஸ் பண்ணுறதுக்கு கிளைமேட் சயின்ஸ் தேவை. ஸ்பேஸ் ரிசர்ச் இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அதனால இயர் ஆன் இயர் வந்து நான் இப்போ சொன்ன எல்லா ஃபீல்டுமே வந்து நல்ல இன்க்ரீசிங்ல இருக்கு, ட்ரெண்ட்ல இருக்கு, ரிசர்ச்சஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் டிகிரி இன் திஸ் ஐஏஎஸ்சிஆர் தேர் இஸ் எ
வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் குட் ஃபியூச்சர். அப்புறம் இன்டிகிரேட்டட் வித் ஏஐயோட எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இப்போ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, கிளைமேட் மாடலிங், ஃபிசிக்ஸ் சிமுலேஷன், பிக் டேட்டா ரிசர்ச், இது எல்லாமே வந்து ஏஐயோட இன்டிகிரேட் ஆகி நம்ம இந்த படிக்கிற கோர்சஸ்லாம் இருக்குல்ல, பிஎஸ் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், கிளைமேட் மாடலிங், ஃபிசிக்ஸ் சிமுலேஷன், பிக் டேட்டா ரிசர்ச், இது எல்லாமே இன்டிகிரேட்டட் வித் ஏஐ கூட உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கும். ஏஐ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹியூமன் பீயிங்ஸுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இது ஏஐ இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற பயம் வேண்டாம். ஏன்னா ஏஐ என்ன சப்போர்ட் சிஸ்டம் பண்ணாலும் ஹியூமன்ஸ் தான் வந்து அல்டிமேட் டிசிஷன் அத்தாரிட்டி. ஸோ நீங்கள் வந்து ஏஐ சப்போர்ட்டோட ஒரு ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கும் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜில் படித்தவங்க தான் டாப் குளோபல் யூனிவர்சிட்டிஸில் எம்எஸ் பண்ணுறாங்க, பிஹெச்டி பண்ணுறாங்க. அது இல்லாமல் இஸ்ரோ, டிஆர்டிஓ, நிறைய இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் லேப்லலாம் இந்த காலேஜில் படிச்சுட்டு வந்தவங்க தான் அங்கே இருக்காங்க. ஸோ இந்த காலேஜுக்கு நல்ல ரெப்புடேஷன் இருக்குது. குளோபல் பிஹெச்டி, இஸ்ரோவில் வேலை பார்க்குறவங்க, இன்டர்நேஷ்னல் லேப்ஸு. ஸோ கண்டிப்பாக எப்பவுமே இன்னும் சொல்லிகிட்டே இருக்க மாதிரி குட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது, நல்லா ஏர்ன் பண்ணலாம் இந்த கோர்ஸ் இந்த காலேஜில் படித்தா. பட்டு உங்களுக்கு சயின்ஸ் மேலே மேக்ஸ் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் அண்ட் மை ஃபைனல் அட்வைஸ். நீங்கள் வந்து ஐஏஎஸ்சிஆரை வந்து இன்ஜினியரிங் நினைக்கிறது, அது இன்ஜினியரிங் கிடையாது. பட் 4 இயர்ஸ் கோர்ஸ் தான். பட் இட் இஸ் நாட் இன்ஜினியரிங், இட்ஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு. இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரிசர்ச் பற்றி. எனக்கு வந்து ஒரு சயின்ஸில் ஒரு ரிசர்ச் பண்ணணும், ஒரு புதுசாக கண்டுபிடிக்கணும், இல்லை இருக்கிறதே நான் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ற ஆளுங்களுக்கு இந்த ஐஏஎஸ்ஆர் வந்து ஒரு நல்ல காலேஜ். அதுக்கப்புறமா காலேஜ் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா, ஐஏஎஸ்ஆர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஷுவராக உங்களுக்கு சீட்டு கிடைக்காது, அது மூலமாக தான் சீட்டு கிடைக்கணும். இப்போ நம்ம டிஎன்ஏல இருக்கிற காலேஜஸ் மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் ஐஏஎஸ்சிஆர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டை வந்து நீங்கள் இயர்லி ஸ்டேஜ்லேருந்தே +1 10th படிக்கும்போதே யூ ஷுட் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிஆர்டி கான்செப்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சயின்ஸில் ரிசர்ச்லலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இந்த கோர்ஸ் இந்த காலேஜை சூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ப்ளீஸ் இக்னோர். நீங்கள் அம்மா அப்பா சொல்கிறாங்க, அண்ணன் படிச்சிருக்கான், அக்கா படிச்சிருக்கான், பக்கத்து வீட்டு அண்ணன் படிச்சிருக்கான் அப்படின்றதுக்காகலாம் படிக்காதீங்க. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ உங்களுக்கு சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த காலேஜை சூஸ் பண்ணுங்கள். பட் அதுக்கு நீங்கள் 10th 11th வந்து என்சிஆர்டி கான்செப்ட்ஸை நீங்கள் ப்ராப்ளம் சால்விங்ஸு, ஆப்டிடியூட் டெஸ்ட் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் யூ கேன் கெட் அட்மிஷன் இன் திஸ் காலேஜ். உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்போஷர் கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஜென்ரல் நார்மல் காலேஜஸ் இல்லாமல் இது வந்து ஒரு நல்ல ஒரு லேர்னிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். புது புது விஷயங்களை கற்றுக்கலாம், புது புது மக்களை சந்திப்பீங்க. நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து இயர்லி ஸ்டேஜ்லேயே நீங்கள் இன்டர்ன்ஷிப்ஸு, ஒர்க் ஷாப்ஸ்லாம் அட்டன் பண்ணுவீங்க. So this is one of the best colleges if you are interested in science, மெயினாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இன்க்ளூடிங் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த காலேஜை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வேணும், டே டு டேல வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்னோட வாட்ஸ்அப் சேனலில் ஆட் பண்ணுவேன். அதில் உங்களுக்கு டே டு டேல என்னென்ன ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு எஜுகேஷன் ஸ்கீம்ஸும் ஸ்காலர்ஷிப்ஸும் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ if you want anything, please contact this number. Thank you so much.